ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான கும்பகோணம் ஸ்டைலு கடப்பா தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3/4 கப் அளவுக்கு பாசிப்பயிரை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா தோல்லாம் சீவிட்டு 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப சின்னதாக கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சள்தூள் வந்து ரொம்ப அவசியம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடப்பாவுக்கு நல்லா கலர் கொடுக்கும். அதனால் மஞ்சள்தூள் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி மீடியமாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இதை ஒரு 4-5 விசில், இந்த பருப்பு நல்லா குழஞ்சி வேகிற அளவுக்கு நல்லா விசில் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு வேகிற கேப்பில் நம்ம வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா 6-7 பச்சை மிளகாய் தான் வந்து நான் காரத்துக்கு சேர்க்க போகிறேன். அதனால் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து காரம் கரெக்டாக இருக்கும். இது கூடவே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து ஒரு டீஸ்பூன் வந்து கசகசா சேர்த்துருக்கேன். கசகசா இல்லைன்னா விட்டுருங்க, பட் சேர்த்தா வந்து ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அடுத்து 6-7 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. நான் இஞ்சி சேர்க்கலை, ஏன்னா அந்த டயத்தில் இஞ்சி இல்லாதனால நான் சேர்க்கலை. சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி அரைச்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சிருக்கும். நல்லா குழையிற அளவுக்கு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் இன்னுமே பருப்பெல்லாம் தெரியாத அளவுக்கு கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அதை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். கூடவே வந்து நீளமாக நறுக்கின வெங்காயம்னு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நீளமாக நறுக்கி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நல்லா 2 கொத்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இலைகள் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் கிடையாது. நார்மலாக கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இருந்தாலே போதும். வெங்காயம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு வந்து இதுவரை எதுலேயுமே சேர்க்கலாம். இப்போ நமக்கு நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா சால்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்கலாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு கொஞ்சம் வதங்கினாலே போதும். அதுவே வந்து நல்லா தான் இருக்கும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். பேஸ்ட்டை சேர்த்துட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் தாராளமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பத்தலைன்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்து நம்ம பச்சை தண்ணி சேர்க்கும்போது அதோடய டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்புன்னு போன மாதிரி ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டே கொஞ்சம் நீங்கள் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பருப்பில் உள்ள உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு சேர்த்துருக்கேன். நல்லா வெந்திருக்கிறதுனால நம்ம அரியெல்லாம் தேவையில்ல. ஜஸ்ட்டு கரண்டியை வச்சு நம்ம அமுக்கி விட்டனாலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸ் ஆகிடும். உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் இன்னமுமே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வர அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம். பருப்பை வந்து நல்லா கடைஞ்சிட்டு சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்புன்னு தெரியாத அளவுக்கு நல்லா மத்து வச்சு கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. நம்ம குக்கர்லேயே நல்லா கொலைய விட்டு தான் வேக வச்சு எடுத்துருப்போம். இருந்தாலுமே நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் தண்ணி சேர்க்கணும் அப்படின்னா சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ வந்து ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி இலைகளை தூவிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது. இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி இலைகள்லாம் சேர்க்கும்போது ரொம்ப வாசனையாகவும் சூப்பராகவும் இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். அதனால் கண்டிப்பாக இந்த கடப்பா ரெசிபியை இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னா உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் போயிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
அப்போ தான் வந்து வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அந்த வீடியோ ஃபுல்லாக பொறுமையாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி.